அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை விமான நிலையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி தாக்கப்பட்ட விவகாரத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டித்து மதுரை பழங்காநத்தத்தில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்லுகிறேன், வக்கீலர் நீதி கேட்ட இந்த மதுரையிலிருந்து சொல்லுகிறேன், இது போன்ற சர்வாதிகார போக்கு தொடருமானால் மதுரையிலே மனித வெடுகுண்டாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பாதுகாப்பதற்காக மாறுவார்கள் என்பதை வருகிற கமிஷனை ஒழுங்காக வாங்கிக் கொண்டு கமிஷனை வாங்குவதை மட்டும் கவனம் செலுத்துங்கள். நீங்க நாட்டை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம். தேவையற்ற வழக்கை போட்டு மக்களுக்கு தொந்தரவு செய்யாதீர்கள். மேலும் சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மக்களவை உறுப்பினர் ஜெயவர்தன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். எடப்பாடி பழனிசாமி மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற கோரி விழுப்புரம் காந்தி சிலை முன்பு அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மீது பொய் வழக்கு போட்டதாக காவல்துறையை கண்டித்து ராணிப்பேட்டையில் அதிமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை அடுத்த மேட்டுப்பட்டி அருகே உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து நிலம் சமன்படுத்தும் பணியை 2 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக NLC நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLC நிறுவனம் 2வது சுரங்கம் விரிவாக்கத்திற்காக சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கீழ் வளையமாதேவி, மேல் வளையமாதேவி, கரிவெட்டி, கத்தாழை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயற்சித்து வருகிறது. இதனை கண்டித்து சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி கீழ் வளையமாதேவி, மேல் வளையமாதேவி கிராமங்களில் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை பொக்லைன் இயந்திரம் மூலமாக கடந்த 2 நாட்களாக சமன்படுத்தும் பணியை NLC தொடங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் கையகப்படுத்திய நிலத்தை சமன்படுத்தும் பணியை 2 நாட்களுக்கு NLC நிர்வாகம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் நிலத்தை சமன்படுத்த உள்ள கீழ் வளையமாதேவி, மேல் வளையமாதேவி ஆகிய கிராமங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மலம் கலக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் ஊர் மக்கள் இரு பிரிவாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேங்கை வயலில் ஆதிதிராவிடர் குடியிருப்பில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட வழக்கை CBCID போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் 50 நாட்களுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 4 பேர் திடீரென்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இதையடுத்து அந்த கட்சியின் தலைவர் வேல்முருகனிடம் தொலைபேசியில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 4 பேரும் கீழே இறங்கினர். அவர்களை போலீசார் கைது செய்ததற்கு அந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதனிடையே வெளியூரில் இருந்து வரக்கூடிய நபர்களால் பல்வேறு தொல்லைகளுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டி இறையூரை சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கிருமி நாசினியால் தீ விபத்திற்கு ஆளான சிறுவன் அரசு மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் குணமடைந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் சூரியகுமார் கடந்த 2021ஆம் ஆண்டு கிருமி நாசினி மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் பலத்த காயமடைந்தார். நாளடைவில் இரத்த கொதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு போன்ற நோய் பாதிப்புக்கு ஆளானதால் மனம் நொந்து போன அவரது தாயார் சத்தியஜோதி
தனது மகனை கருணை கொலை செய்திடுவாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இந்த விவகாரம் மருத்துவத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு சென்ற நிலையில் சம்பந்தப்பட்ட சிறுவன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அரசு மருத்துவர்களின் சீரிய முயற்சியால் தற்போது அந்த சிறுவன் முழுமையாக குணமடைந்துள்ளார். சிறுவன் குணமடைய உறுதுணையாக இருந்த மருத்துவர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்தார். நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் அவர்களுடைய இந்த சிகிச்சை என்பது அரசு மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஒரு மணிமகுடமாய் அமைந்திருக்கிறது. அரசு மருத்துவர்கள் தன்னை நன்றாக பார்த்துக் கொண்டதாக குணமடைந்த சிறுவன் சூரியகுமார் தெரிவித்தார். சந்தோஷமா இருக்கு. டாக்டர் சந்தோஷமா இருக்கா? எப்படி பார்த்துருக்காங்க அவங்க? நல்லா பார்த்துக்கணும். முன்னாடிலாம் வலிக்கு மாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லா எழுத முடியுதா? கடந்த ஓராண்டில் 6 முறை சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதானி குழுமத்தின் மீது புகார் தெரிவித்த ஹிண்டன்பர்க் அறிக்கையால் இந்திய பங்குச் சந்தைகளில் பாதிப்பு இல்லை என்று நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சகம் பதிலளித்துள்ளது. அதானி குழும நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து மத்திய அரசு குழு அமைத்துள்ளதா என்று திருப்பூர் மக்களவை உறுப்பினர் சுப்பராயன் கேட்ட கேள்விக்கு இல்லை என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இதேபோல ஹிண்டன்பர்க் அறிக்கையால் பிற நிறுவனங்களுக்கு பாதிப்பு உள்ளதா என்று கொல்லம் MP பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கும் பதிலளித்துள்ள மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அதானி குழுமத்தின் மீதான புகார்கள் குறித்து செபி விசாரித்து வருவதாகவும் ஜனவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 1 வரை 4.5 விழுக்காடு மட்டுமே தேசிய பங்குச் சந்தையில் சரிவு காணப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அதானி குழுமத்திற்கு கூடுதல் நிதி கடனாக அளிப்பதை மத்திய அரசு தடுக்குமா என்ற கேள்விக்கு நிறுவனங்களுக்கு கடன் தருவது தொடர்பாக வங்கிகள் முடிவு செய்து கடன் தரலாம் என்றும் பதிலளித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசின் ஓராண்டு சாதனை விளக்க கலை நிகழ்ச்சியில் திருநங்கைகளின் ஒயிலாட்டம் பார்வையாளர்களை கவர்ந்தது. தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் தமிழ்நாடு அரசின் ஓராண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கரகாட்டம், தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் சிலம்பம், சுருள்வாள் வீச்சு உள்ளிட்டவை களை கட்டின. குறிப்பாக திருநங்கைகள் பங்கு பெற்ற ஒயிலாட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முத்துநகர் கடற்கரையில் கூடிய பொதுமக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஆர்வமாக கண்டு ரசித்தனர். நகை சீட்டுகளில் உள்ள சாதக பாதகங்களை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கையில கொஞ்சம் பணம் இருக்கு, சோ இந்த மாசம் தங்கம் வாங்கிடலாம் அப்படின்னு நகை கடைக்கு போனா அங்க நகை கடையில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தானே சார் வாங்குறீங்க, சீட்டு போடுங்க, அதுல செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை சீட்டு போட வச்சிருவாங்க. முதல் மாசம் உங்க கையில ஒரு 20,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நகை வாங்க போகும்போது உங்களை சீட்ல சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க சீட்டு கட்டிட்டு வந்துருவீங்க. அடுத்த மாசம் கையில 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அந்த மாசம் சீட்டு கட்ட முடியாது. சோ அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை அடுத்த மாசம் உங்க கையில 30,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 20,000 ரூபாய் நீங்க சீட்டுக்கு கட்டிட்டு மீதம் இருக்கக்கூடிய 10,000 செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதான் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்ல கோல்ட்ல அப்படின்ற ஒரு தாட் எல்லாத்துக்குமே வரும். இந்த ரெண்டு சமயத்திலுமே பேப்பர் கோல்டு அப்படிங்கிறது, அதாவது கோல்டு ETF அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஆனா தங்கத்தோட விலையை ஒத்து இந்த கோல்டு ETF அப்படிங்கிறது இருக்கும். தங்கத்தோட விலை ஏறுச்சு அப்படின்னா இந்த கோல்டு ETF யூனிட்டோட விலையும் ஏறும், இறங்குனா இந்த யூனிட்டோட விலையும் இறங்கும். சோ தங்கம் முதலீட்டுக்கு போகும் பொழுது கோல்டு ETF அப்படிங்கிறதும் ஒரு நல்ல வழி, அதையும் நீங்க கவனிக்கணும். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.